எவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் எவன் வீட்டு ஜன்னலுக்குள்ளேயே ட்ரோனை விடுவோம். எவனை பத்தியும் பார்க்க மாட்டேன். தூக்கிடான்னா தூக்கி தந்துக்கூடிய ஒரே ஃப்ளை. எவனும் அப்படி ஒரு கில்லாடியை நான் அந்த வயசுல நான் பார்த்தது எல்லாம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு குடியிருக்கும் பத்திரிகை உலக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்த என்னுடைய குடும்ப நண்பர்னு சொல்ல முடியாத, ஒரு குருன்னு சொல்ல முடியாத, அவர் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வந்து திரைத்துறையில வந்து நிறையா பாக்யராஜார்ட்ட வந்து அவர் ஒரு பிரமிச்சு சின்ன வயசுல பிரமிச்சு அவருடைய படங்களை பார்த்தது வேற. அதற்கப்புறம் பின்னால பத்திரிகையாளர் ஆனதுக்கப்புறம் அவருடைய நட்பு. என்னுடைய முதல் புத்தகத்தை வந்து சந்திரபாபு நாயுடு வெளியிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது. ஒரு 2004 புக் ரிலீஸ் ஆச்சு. அதில் பெரிய லாஸ் ஆச்சு. அது அவர் 2வது புக்கை ரிலீஸ் பண்ணி வச்சவர் பாக்யராஜ் சார் தான். அது பாலுமகேந்திரா சார் வந்து என் மீது கொண்டிருந்த மிகுந்த அன்பு. அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதுவும் ஒரு சண்டையில தான், ஒரு பத்திரிகையாளனா ஒரு சண்டையில தான் அவரோட மிகப்பெரிய பாதியில் அந்த ஃபங்க்ஷன்ல எந்திரிச்சு போயிட்டார் பாலுமகேந்திரா சார். அதுக்கப்புறம் அவரோட நட்பு கிடைச்சு அப்புறம் கடைசியில ஒரு தகப்பன் ஸ்தானத்துல பழகி கொண்டிருந்தார். அவர் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சீரியஸா அப்போ அட்மிட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்காக அந்த புஸ்தகம் என்னடா முதல் புஸ்தகம் டோட்டல் லாஸ். அது ஆங்கிலத்தில் இருந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்ல நான் இருக்கும்போது அங்கே ஒரு சேனலோட ஹெட்டாக இருந்தேன், சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அப்போ முதல்வரோட ஏற்பட்ட பழக்கம். அதுக்கப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸை பற்றி, கர்நாடகா பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கம்பேர் பண்ணி எழுதுனா அவர் ரிலீஸ் பண்ணார். ஆனால் ஃபினான்ஷியலாக எனக்கு பெரிய கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் எதுவுமே எழுதலை. அதுக்கப்புறம் தான் பதிவுகள்னு எழுதி அப்புறம் அதுவும் பாலுமகேந்திரா சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னார், அப்போ உங்களுக்கு யாரை பிடிக்கும், என்னால் ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, என்னோட உடல்நிலை தான் வந்து சென்னைனா கூட நான் வந்துட்டு வந்துடுவேன், அப்படி வேற யாராவது நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு வேற பிடிக்கும். எனக்கு பாக்யராஜ் சாரை பிடிக்கும், ஆனால் வந்து எனக்கு பழக்கம் இல்லையே, தெரியாது. நீங்கள் நேராக போய் பேசுங்க, நான் ஏதாவது சொன்னாருன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், பேர சொல்லுங்க. நான் அதுக்கான அவசியமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு 18-20 வருடங்களுக்கு முன்பு பாக்யராஜ் சார் எனக்கு பழக்கம். 2008 அந்த 7-8 அவர்கள் பழக்கம். அதற்கப்புறம் அவர் மிக நெருக்கமாயிட்டாரு. நான் போய் வீட்டில் உட்காந்தனால அவங்க மேடம் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. இவர் எங்கே ஆளை காணா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா பார்த்தா அந்த உமாபதி, ஐயோ அவ்வளோதான் சீன் முடிஞ்சு, நீ ஒரு 10 மணி ஆயிடும்ன்ற மாதிரியான ஒரு நட்பு. அது ஒரு பெரிய ஜாம்பவான். அவர்கிட்ட பல கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில ஒரு அவர் எவ்வளோ பெரிய ஆளு. ஆனால் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கதையை முந்தானை முடிச்சோட இன்னொரு வெர்ஷனை சொல்லுவார். இதுதாங்க பண்ணது அப்படின்னு சொல்லி கடைசியாக இது பண்ணுவார். அந்த அளவுக்கு என் மீது அன்பு கொண்டவர். அதே மாதிரி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவதுன்னா கேட்பாரு. அவருக்கு எனக்கு உள்ள நட்பு, ஒரு நீண்ட நட்பு. அதனால எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர் இல்லாமல் நடக்காது. என்னோட ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லி அரண்நாடு பத்திரிகையில் ஏதோ நடத்துகிறாங்க. அப்போ ஒரு சார் தான் இருந்தார், திரு இப்போ அமீர் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய குடும்ப நண்பரான விவேகா, அதே மாதிரி இயக்குனர் கிருஷ்ணவேல். இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, கிருஷ்ணவேல் வந்து என்னுடைய நண்பர். அது சமீபத்தில் இந்த யூடியூப் காலங்களில் ஜீவா டுடேல பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இதை வைத்து ஒரு நட்பு. அப்புறம் என் கூட ரொம்ப பழக ஆரம்பித்தார். 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்போ என்ன பண்ணார்னா, ஒரு படத்தை வந்து தயாரித்து எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பாரு. நான் கேஷுவலாக சொல்லுவேன், சரி ஏதோ காமெடி பண்ணுறாரு போல, ஏதோ படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. இது ஆள் இல்லாத படமா, ஆள் இருக்க படத்தையே பார்க்க எவனும் வர மாட்டான். ஹீரோ படமே தொங்கிடுது. இந்த ஒரு பெரிய ஹீரோ இருந்தார், அவர் வந்து உலக நாயனை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அதோட அவர் காலி. அவர் வந்து விண்வெளி நாயன் நாங்கள் சும்மா பேசியிருக்கோம் யூடியூப்ல. இவர் எப்படி விண்வெளி நாயன் ஆக்கிடலாமே, அதுக்கு அடுத்து வரணும் மணிரத்னம் எப்படி தெரிஞ்சு வச்சாரு, அவரை வச்சாரு தெரியல. விண்வெளி நாயன்னாரு, ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டாங்க அவரை அந்த படத்தோட. ஸோ அப்படி படங்களே ஓட மாட்டேங்குதுன்னு கிருஷ்ணவேல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, ஒரு நாள் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் கேஷுவலாக போய் நான் பல விஷயம் பேசிக்கிட்டு இருப்பேன், அரசியல் தான் பேசுவோம் எல்லாமே. ஒரு நாள் அவர் படத்தை வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி காட்டினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா ஆளே இல்லை, ஒரு கார் மட்டும் போகுது, இன்ட்ரெஸ்டிங் அடி போகுது. சரின்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். டைம் பார்த்தா 35 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. என்னடா இவ்வளோ இதாக போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னோடனே அது ஒரு கட்டத்தில் அதை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதோட டியூரேஷன் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அந்த கதை வந்து ரொம்ப அருமையாக செதுக்கியிருப்பாரு. யாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததே கிடையாது. எடுத்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேற கொண்டு போய்
இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணலான்னு சொல்லி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னே, சரி இதோட இன்னும் ஒரு 40% ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அப்ப எங்கிட்டலாம் பெரிய கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் காசு இல்ல. அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள்ல என்ன பண்ணேன், திடீர்னு ஒரு நாள்ல பேசி ரீப்ரொடியூஸ் பண்ணி சேர்த்துடலாம். வேற ரேஞ்சுக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்ட்டு. இயக்கத்திற்காக பாக்யராஜ் சாருக்கெல்லாம் தெரியும். என்னுடைய கதைகள் சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். என்னுடைய கதையில ஆரம்பிச்ச ஒரு மிக பிரம்மாண்டமான படம். ஒரு 10 நாள் மலேசியாலயும், தாய்லாந்துல ஷூட் பண்ணி அதோட நின்றுச்சு. திருப்பி என்டிடிவிக்கு வந்து ஜாயின் பண்ணேன். 2009ல படம் ஆரம்பிச்சு, என்னோட கதை டைரக்ஷன் வந்து மலையாளத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அந்த படம் ஒரு 7 நாள் ஷூட்டிங் போய் நின்றுச்சு. திருப்பியும் அதுலேருந்து அந்த மாதிரி வெளில வந்துட்டேன். ஏற்கனவே ஒரு படம் ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிருந்தாச்சு. இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி அப்போ திருப்பி என்டிடிவி இண்டூவில் ஜாயின் பண்ணிட்டேன் அசோசியேட் எடிட்டரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தியில் சீஃப் எடிட்டரா அப்படி இருந்தால் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அது 2 வருஷம் போயிட்டு இருந்தது. இடையில எடுக்கப்பட்ட முயற்சிகள்லாம் வந்து எதுவுமே பெருசாக வரல. ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்பப்போ டைரக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ப்ரொடியூசர் சுரேஷ் சார்லாம் இருக்கார். நான் ஒரு ப்ரொடியூசர்னா எனக்கு அவர் ப்ரொடியூசர். ஸோ அதனால அவங்களெலாம் அழைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தேன் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தோடனே சரின்னு பாடல் சேர்த்துக்கோன்னு சொல்லி ராஜா சாரை போன பிறந்த நாளில் பார்த்து அவருடைய ஒரு பழைய பாடலை வாங்கி அதை கேரளாவில் ஷூட் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னுடைய பத்திரிகை நட்பு ஓட்டம். ட்ரிவாண்ட்ரமாக இருந்தாலும் சரி, கொல்லமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆசிரியர் அவர். நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் சில இடத்துல ஃப்ளை கேம் பறக்க விட முடியாது. வினோத் இருக்கீங்களா? வினோத், ட்ரோன் வினோத் இருந்தார். வாங்க உட்காருங்க. வினோத் எப்படி அப்படின்னா, நான் அந்த டிவியில எடிட்டரா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க சில விஷயத்த வந்து உத்தரவா போடுவோம் ரிப்போர்ட்டுட்ட. அசைன்மெண்ட் டெஸ்க்ல எனக்கு இது வேணும், இது ஏன் எடுக்க முடியாது, ட்ரோன்ல ஏன் எடுக்க முடியாதுன்றீங்க அப்படின்னா, இல்லை சார் போலீஸ் இது பிடிச்சிரும் அது ஏங்க ஒரு முன்னணி டெலிவிஷன்ல வந்தோடனே நானே களத்துக்கு போயிடுவேன். அதுக்கு யாருன்னா வினோத்தை கூப்பிட்டு போவேன். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவன் வீட்டு ஜன்னலுக்குள்ளேயே ட்ரோனை விடுவோம். அந்த ஆற்றல் படைத்த என் தம்பி வினோத். எவனை பற்றியும் பார்க்க மாட்டேன். இது தூக்கிடான்னா தூக்கி தந்துக்கூடிய ஒரே ஃப்ளை 1.5 நிமிஷம் தான் பறக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு அது வந்து எலிக்காம என் காருக்குள்ள வந்து வந்துடும். எவனும் அப்படி ஒரு கில்லாடியை நான் அந்த வயசுல நான் பார்த்தது. நான் சொல்றது 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோன் வந்த புதுசுல வினோத் போலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் போலாமான்னா சரி சார் என்ன சத்தம்லாம் பின்னாடி உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டே வருவாப்புல. வினோத் இங்கே போட்டுருமா அப்படின்னு. மிகப்பெரிய இடங்கள்ல இப்ப அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா எலக்ட்ரானிக்கல்லயே வந்து அது கனெக்டட் ஆயிடுச்சு. உங்களோட ஐடியை காட்டி கொடுத்துரும். ஏர்போர்ட்டை சுற்றி 5 கிலோமீட்டர்ல பறக்க விட்டீங்கன்னா அவங்க ஐடியை காட்டி கொடுத்துரும். அவங்கள ஒத்திக்கிறாங்க போலீஸ். அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. கண்ணில் பார்த்தா போலீஸ் பிடிச்சிருவாங்க. பல இடங்கள் அதை சொல்ல விரும்பல. அந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் வந்து நானும் வினோத் மட்டும் கார்ல போவோம். போயிட்டு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி கார்ல இருந்து என் காருக்குள்ள இருந்து ஃபிளைகாம் போய் அப்படியே 3 கிலோமீட்டர் மேலே போகும். கண்ணுக்கே தெரியாம போயிட்டு அப்படியே 3 கிலோமீட்டர் போய் அங்கே டவுன்ல இறக்கி எடுத்துட்டு இது எங்க இருந்து வருதுன்னு எவனுமே கண்டுபிடிக்கிற முன்னாடி என் காருக்குள்ள வந்துடும். கார் எடுத்துட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வித்தைக்காரன் தான் என் தம்பி வினோத். அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் காட்சிகள் கேரளால பறக்க விட்டுருவோம். அது முக்கியமான இடங்கள்லாம் ஒன்றும் இல்லை. பர்மிஷன் வந்து கிராண்டட் கிடையாது. வேற எந்த சினிமாக்காரர்களாக இருந்தாலும் அந்த ஷாட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணணும் பர்மிஷன் ஆட்டிக்கிது இதை பறக்க விட்டுறதுக்கு. இதை வந்து நாங்கள் வந்து காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ள அந்த ஷூட்டை முடித்தோம். முதல் பாட்டில் உள்ள சில சீன்ஸு, 2வது பாட்டில் உள்ள சில சீன்ஸ் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி நண்பர் டெப்டி கமிஷனர் ஆஃப் ட்ரிவாண்ட்ரம் பேசுகிறோன்னே எடுத்துங்க. ஒன்றும் பர்மிஷன்லாம் அது ப்ராசஸ் ரொம்ப இதாகும்னு காலையில் 6:30 மணிக்கு பறக்க விட்டோம். பீச்சு டவரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 7:30 மணிக்கு அங்கேருந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். 1 ஹவர் தான் ஷூட். அங்கேயே ஷூட் பண்ணது 3 இடத்துல 3 மணி நேரம் ஷூட் பண்ணி அந்த சாங்கை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். அது லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருக்காது, ரிச்சான ஃபிலிமாக இருக்குது. ஏன்னா இதோட காஸ்ட் வந்து வேற. ஆனால் திறமையான கலைஞர்கள் என்னோட கேமராமேன் வரல. அவங்க வெளியூரில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டாப்புல. 2வது கேமராமேன். இது படத்துக்கு 3 கேமராமேன். அவர் ஷூட் பண்ண ஒரு கேமராமேன். அதுக்கப்புறம் வினோத் வச்சு அந்த சாங்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கிம்பலுக்கு ஒரு கேமராமேன். எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணோம் அந்த 6 மாசமா.
எப்படின்னா மலை ஷாட் எடுக்கணும், சூப்பராக இருக்கும். நானும் கிருஷ்ணவேலும் பேசுவேன். மலை ஷாட் எடுக்கணும்னா அப்புறம் என்ன அதுக்கான எவ்வளோ செலவாகும்னு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். ஒரு மலை ஷாட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், அதுக்காக மலை வரைக்கும் வெயிட் பண்ணி டக்கு டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹீரோயின் எங்க பொண்ணு. சரி நான் டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா டக்கு டக்குன்னு ஃபோனை போடுவோம். சார் எல்லாம் 4 மணி மழை இன்னைக்கு மெட்ராலஜியில் பார்ப்போம். இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னோடனே பிளான் பண்ணுவோம். அது மழை வரும். ஏன்னா நம்ம தொழிலில் இவ்வளோ நாள் இருக்கோம். அந்த பத்திரிகை தொழிலில் யார் சொன்னால் மழை வரும் என்ன வரும்லாம் தெரியும். ஸோ இன்னைக்கு ஒரு 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 நாள் மழை வருது. மழை வந்தோன்னா ஐசு டக்குன்னு ஒரு கார் ரெடி பண்ணோம். நான் கிருஷ்ணவேல் வண்டி ஏறினா நேராக போனோம். ட்ரோனு, ஒரு கிம்பல் கேமு, ஒரு 2 அசிஸ்டன்ட் தான், 2 கார் டக்கு டக்குன்னு போனோம். அந்த ஷாட்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர பிரம்மாண்டமாக அந்த இயற்கையாகவே அமைஞ்சுது. பயங்கர பிரம்மாண்டமாக அமைஞ்சுது. அந்த கார் வந்து ரோட்டில் வந்து ஒருத்தர் மிரட்டுறது, இந்த காசை கொண்டு போய் கொடுக்கறது, அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாமல் ட்ரோனில் வினோத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வினோத்தையே அதில் நடிக்க வச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நைட் ஷூட் பண்ணதுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது. அதை நாங்கள் சிம்பிளாக ஒரு 3 கார் எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் அதை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை அதாவது ஸ்கை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு பஞ்சாக இருக்கும் மேகம். நீங்கள் மழை காலத்தில் அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது. வெயில் காலத்துலேயும் பார்க்க முடியாது. அப்படி பிளைனாக பிரைட்டாக இருக்கும் ஸ்கை. ஆனால் இது 2க்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம், இந்த நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் ஜூன் மாதத்தில் ஸ்கையே தெரியாது. மழை பெஞ்சிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும். ஒரு ப்ளூ ஸ்கை, அதில் பஞ்சு பஞ்சா மேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலும் கேமரா எடுத்துகிட்டு போயிடும் பீச்சுக்கு. ஐசு கிளப்பி விட்டு அதில் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, கையை கட்டி நிற்கிறது, ஜம்ப் பண்ணுறது, இந்த நிறையா சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே ஷூட் இங்கே போனோம், நேராக போனோம். அதுக்கு வந்து ஐசோட ஒத்துழைப்பு ரொம்ப, ஒரு கதாநாயகியாக இருந்து அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ள. அதனால வந்து டக்கு டக்குன்னு கிளம்புவோம். அப்படியே கிளம்புவோம். 1/2 மணி நேரம் 2 அசிஸ்டன்ட், அவ்வளோதான். இது பெரிய டீம், அது இது ஃபுட்டு கிட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி போவோம், ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். கேரளாவில் போனோம், ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக ஒரு 1.5 நாள் ஷூட்டிங்கு. 2வது சாங்கு 6 நாள் தான். டிராவலிங்லேயே ஒரு நாள் போயிடும். அந்த போட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே தான் அங்கே ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரத்தில் ஆன் தி வே டு ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் அந்த இன்னும் நிறைய காட்சிகள்லாம் இருக்குது. இன்னொரு சாங்கில் வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்சு. இப்போ ஒரு 8 லொக்கேஷன் மாறி இருக்கும். அந்த 2 நாளில் 8 லொக்கேஷன் மாறி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து அதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த மாதிரியா ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதுல இருந்ததுனால இப்படியெல்லாம் வந்து இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நான் பார்க்குறோம். இதை ஒரிஜினலாக பண்ணியிருந்தோம்னா நிறைய செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு, டைரக்டராக இருந்தாலும் சரி, கோ ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, கிம்பல் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, படத்துக்கு என்னுடைய அருமை நண்பர் ஆர்மும் 2 நாள் ஒர்க் பண்ணார். அவர் திரைத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு 4-5 படங்கள் செய்த ஒரு கேமராமேன். அவரும் எனக்காக ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோட இதை முடிச்சிருக்கோம். அந்த படத்தை முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையாளனை பார்த்துருக்கோம். சில பேர் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பான், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுறது வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படமே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பப்ளிசிட்டிக்காக, ப்ரெஸ்ஸில் பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம். அதை நம்ம பத்திரிக்கையாளராக பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. படத்தை முடித்து விட்டு தான், படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அவுட் எடுத்துட்டு தான் இந்த படம் பண்ணுறோன்னே யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணவேலு அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அது பழைய நண்பர்கள் அவருக்கு தெரியும். இந்த யூடியூப் கூட்டஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம செந்தில் பேர், நம்ம ஜீவாக்கெல்லாம் ரைட்டாக தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் என்னன்னா, வந்து டாப்ல இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா பாட்டு வந்து கிழிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். எங்கே போனாலும் அந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்னுடைய அருமை சகோதரர். மிகப்பெரிய இன்னைக்கு டாப் 3 கவிஞர்ல அவர் ஒருத்தர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல போய் கேட்டிங்கன்னா, கன்னடத்தில் கேட்டிங்கன்னா இவர் பேரை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கவிஞர் வந்து என்னன்னா, சொன்ன உடனே வந்து சில காட்சிகளை அவருக்கு காமிச்ச உடனே நான் எழுதி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிக் ஸ்க்ரீனில் இன்னைக்கு தான் போட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மினி ப்ரிவியூவில் போட்டு பார்த்துருக்கோம். அதுலேயே அதோட எஃபெக்ட் தெரியும். இன்னைக்கு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்டில் பார்க்கும்போது அவரோட ஒர்க்கு வந்து மிக அருமையான ஒர்க்கு.
மிக அருமையாக இந்த ஒரு பாட்டை வந்து நண்பர் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அவரு எங்க ஊருக்காரரு. ஏன்னா போட்டிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம், பெருமை. அதே மாரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யாருன்னா விவேகா சாருக்கு, டைரக்டர் சார்புலயும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அ எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரு. நாங்க பல நாடுகளுக்கெல்லாம் போய் சுத்தியிருக்கோம். தமிழ் மாநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனா அவரு ரொம்ப எதார்த்தமான, ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர். அப்படின்றது எனக்கு தெரியும். அத பத்தி நம்ம சொன்னோம்னா, நம்ம பாட்டு எழுதினாலும் புகழ்ந்து சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் நன்றி. எல்லாரோட ஒத்துழைப்பு எல்லாரும் யாருக்குமே எந்த ஈகோவும் கிடையாது. எல்லாருமே நண்பர்களா இருந்ததுனால தான் ஐசுவா இருந்தாலும் சரி, கணேஷா இருந்தாலும் கணேஷ் வந்து அந்த சாங்குக்காக கணேஷ ஷூட் பண்ணோம். ஏன்னா அதுல வேஸ் எதுவுமே வராது. அது வாய்ஸ் வில்லனோட வாய்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் தான் ஹீரோ கம் வில்லன். அந்த கேரக்டர்ல. அது வாய்ஸ் யாரு உண்மையான வில்லன் ஹீரோ யாருன்னா இவர் தான். கிருஷ்ணவேலோட வாய்ஸ் தான் அது. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். நான் வந்து நிறைய இதை மாத்திருக்கோம். எல்லா அது ஹீரோயின் வந்து சில சூழ்நிலையில டோட்டலா எல்லா ஹீரோயின் வாய்ஸ் ஃபுல்லா ஐசு மாத்தினோம். ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து மாத்தினோம். ஹீரோ வாய்ஸ் வேற ஒருத்தர் எல்லாத்தையும் மாத்திட்டோம். ஆனா அதுல வந்து ஒரு மிக முக்கியமான அதுல ஒரு ஒரு நடுவுல போகக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான லைன் என்னன்னா கிருஷ்ணவேலோட வாய்ஸ். ஸோ அது மிகப்பெரிய ஒரு பலமா இந்த படத்துக்கு இருக்கு. அந்த மாடுலேஷன் யதார்த்தமா அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நடைமுறையில் பேசினாரா என்னன்னு தெரியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ் அது. அது நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயம் பாராட்டுவீங்க. அதே மாதிரி இங்கே வந்திருந்த இப்போ டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி அவர்களுக்கும், கமலஹாசன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் இதில் கொண்டு வர நினைச்சேன். அதே மாதிரி என்னுடைய டைரக்டர் சுரேஷ், என்னுடைய நெருங்கி நண்பர் எத்தன் சுரேஷ், எத்தன் படத்துடைய இயக்குனர், நியா டூ போன்ற படங்களை இயக்கிய ஒரு சீனியர் இயக்குனர், எனக்கு நீண்ட கால நண்பர், பர்சனல் நண்பர். இங்கேருந்து வாழ்த்துனதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் கவுன்சில் ராஜா சார். அது வந்து என்னன்னா, அது நான் பணம் போடாத பார்ட்னர் மாதிரி அவர். அந்த மாதிரி 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. அந்த மாதிரி இருக்கு. என் அருமை நண்பர் கசாலி. எனக்கு அவர் மிக அவசரம்னா மட்டும்தான் அவர் ஞாபகம் வரும். கூப்பிடுவேன். மித்த நேரத்தில் மறந்துடுவேன் அவரை. அது அவருக்கே தெரியும். அந்த மாதிரி அதே மாதிரி டிடி சுரேஷ் சார் வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர்கள், எனக்கு பிடித்த பாசமிகு பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய செந்தில்வேல். அதாவது என்னன்னா, செந்தில்வேல் இருந்தாரு. இப்ப மீடியாவில் இருக்கும்போது ஒரு நியூஸ் ஆங்கரா இருந்தாரு அப்படின்றத தாண்டி அவர் எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு அவரை வந்து பாலிஷ் பண்ணி சுயமா வந்து அவர் எந்த இடத்துல இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருடைய பேச்சை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நானும் அவரும் பேசணும்னா ஜாலியா யதார்த்தமா பேசுவோம். சீரியஸான மேட்டர் கூட யதார்த்தம் பேசுவோம். அதே மாதிரி என்னுடைய சகோதரர், அதாவது திராவிட சிசுன்னு சொல்லலாம் அவரை, ஜீவா ஜீவா அவர்கள். நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம்னா அந்த காம்பினேஷன் அது எங்க தொழில் வேற ரொம்ப இதான இருக்கும். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸோடைய ரசிகன் நான். எப்படின்னா, நான் எங்க ஊர் பாஷையில ஓட்டிக்கிட்டு இருப்பேன், மதுரை பாஷையில. அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் பேசுறதை பார்த்து நான் தனியாக உட்காந்து செஞ்சுருப்பேன். பேசுறது ஆகா இது இது எடுக்கலாம், ஆனால் நம்ம பேச முடியாது, இவங்க 2 பேரும் உட்காந்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து அது மாதிரியான ஒரு இது என்னையும் ஓட்டி விட்டுருக்காப்புல ஒரு ஆரம்பத்தில். என்னன்னா ஒரு சேனல்ல போய் நான் தெனாவட்டா பேசிட்டு இருந்தேன். 2, 3 டைரக்டரை பத்தி. நீ என்ன பண்ண, நீ காசை வாங்கிட்டு போற, மக்களுக்கு நீ சரியா, மக்கள் தான் டிக்கெட் எடுக்கிறாங்கன்ற மாதிரி பேசிவிட்டப்ப ஏதோ ஓடி இருந்தாரு. அதை பார்த்து நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ரைட், இது கரெக்ட் தாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்மாயில் ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருக்காரு பாருங்க, கையை கட்டிட்டு 7 படம் இயக்கியவர். அதுல வந்து 4 படம் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருக்காரு. 7 படம் இயக்கியிருக்காரு. அவருடைய 3 படங்கள்ல நான் வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கேன். படத்துல பங்கேற்கல, நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மிக அருமையான எனக்கு ஒரு நண்பர், அமைதியானவர். 7 படங்கள் முடிச்சு இது எப்படி வித்தாரு, எப்படி எடுத்தாரு அப்படின்றது தெரியாது. இந்த கடைசி படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் நான் போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. கடைசியில பார்த்தா அது பார்த்தா விழான்றாரு. அதே 2 படம் ஆக்கிட்டாரு. கன்னடத்துல ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்ப சேர்த்தா 9 வருது. 9 படம் வருது. கன்னட படமும் சேர்த்தா. எந்த பஞ்சாயத்தும் இல்லாம ஒரு 2 ஹீரோயின், கன்னட ஹீரோயின் வச்சாரு, ஒரு ஹீரோ வச்சாரு, ஒரே இடத்துல ஷூட் பண்ணாரு. 35 நாள்ல படத்தை தூக்கி போட்டாரு. 2 படம் ஆக்கி அதுல இருந்து எடுத்து. ஆனா பாத்தீங்கன்னா குவாலிட்டி அருமையா இருந்தது, நல்லா இருந்தது. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் எனக்கு. அதனால எல்லாமே மிக நெருங்கிய, மனதுக்கு நெருங்கியவர் தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி ரமேஷ்குமாரை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள், ரமேஷ்குமார் அவர்கள் நண்பர். அவர் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு கோ ப்ரொடியூசரா வந்து உதவி செஞ்சிருக்காரு. கடைசி கட்டத்துல அவர் தான் வந்து இது பண்ணவர். அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி,
மிக செல்வாக்கு, அதாவது வேலூரில் போய் இறங்கினீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்துல் பாலாஜின்னு போஸ்டராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவரும் பர்சனல் நண்பர், அதனால அவரையும் அழைத்திருக்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் யாரோ பேர் விட்டுட்டு போயிருந்தேன்னா நினைத்து விடுங்கள். இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அதை பார்த்தவர்களும் இது பண்ணுறாங்க. பாக்யராஜ் சாரும் பார்த்தாரு படத்தை, ஒரு மினி தியேட்டரில் பார்த்தாரு. இன்னும் விவேகா அவர்கள் வந்து சில சீன்களை மட்டும்தான் பார்த்தாரு. பாடல்கள் அவருக்கு முன்னாடியே போட்டு காமிச்சோம். ராஜா சாருக்கு தெரியும் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஒரே ஆஃபீஸ் தான். இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பயாவது கிருஷ்ணவேல் வருவார், ஏதோ 2 பேர் வர்றாங்க, 2 பேர் தான் இருக்காங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அவர் போகிறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கச்சாலி வருவார், அவர் ஏதோ ஒன்று பேசுவார். சரி ஏதோ வீடியோ யூடியூப்க்கு எடுக்கிறாங்க போல நினச்சிட்டு இருப்பார் ராஜா சார். அப்புறம் என்ன சார் படம் கிட்டான்னு ஏதோ காதல் விழுந்துச்சு அப்படின்னு வராமல், அப்புறம் ஐஸ் வரும், தின்னு வரும், சாப்பிடுவாங்க போவாங்க, ஒய்ஃபு வருவாங்க, சரி ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா படத்தை முடிச்சிட்டிங்களான்னு சாக்கா கேட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் வந்து இவர் ஒரு ரூமு, எனக்கு ஒரு ரூம், அதில் ஒரு யூடியூபும் இருக்கும், ப்ரொடக்ஷன் இதுவும் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் மாதிரியே தெரியாது. சில நேரம் அங்கேயே தூங்கிடுவேன் நான். ஒரு 2 மணி ஆகும். இதையும் முடிச்சுட்டு இது யூடியூபுக்கு எடுத்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். அங்கேயே சாப்பிடுவோம், வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு இந்த நம்ம மேனேஜர் வரும், அவரும் ரூம்லேயே படுத்திருப்பாரு. சாப்பாடு வாங்கிட்டு வர, ஃபோன் பண்ணுவார், அங்கே பேசுவார். இப்படியே ஒரு சிம்பிளாகவே சத்தம் இல்லாமல் நகர்த்தி படத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் கொண்டு வரணுன்ற இதில் முடிந்து ஃபர்ஸ்ட் காப்பி அவுட் எடுத்து அதை பார்த்து எங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு பிறகு தான் இன்னும் வந்து பத்திரிகை நண்பர்கள் யாருமே வந்து இன்னும் இது போடல, ப்ரிவியூ போடல. ப்ரிவியூக்கு தான் அவர்களுக்கு சிறப்பாக கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டணும். அவங்க பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்லுவாங்க, என்னுடைய அருமை சகோதரர்கள். ஸோ அது அடுத்த வாரம் இல்லை ஒரு 10 நாளில் அது நடக்கும். படத்தை முடித்து விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை இப்போது படத்தை முடித்து விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தயாராக வச்சுருக்கோம், ஃப்ளைட்டில் வச்சுருக்கோம் படத்தை. ஸோ இந்த 2 பாடலையும் இந்த இந்த இது ட்ரெய்லர் கூட நேற்று நைட்டோட நைட்டாக கட் பண்ணி டிசிபி பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு சரி போடலாம் அப்படின்னு கடைசி நேர முடிவில் தான் போட்டோம். பல பேர்கள் கூட அதில் போடாமல் விட்டுருக்கோம். ஸோ திடீர்னு அது ஃப்ளைட்டில் போய் உட்காரல, அதனால கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் 3 மணிக்கு தான் அவுட் எடுத்து, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே போட்டு பார்க்க முடியல. அந்த மாதிரி போட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இந்த தேட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், பிரசாத் தேட்டருக்கு. இதை நன்றி உரையாகவும் நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, சிறப்புரையே இருக்கு. சிறப்புரை உட்காந்துருக்காரு. அதாவது குறைந்த பட்ஜெட்ல ஒரு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு பண்றாங்கல்ல பிரசாத். எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து எங்களை போன்ற ப்ரொடியூசர்லாம் திடீர்னு 35,000 கட்டுங்க 40,000 கட்டினா எடுத்துட்டு வராமல் வந்திருப்போம். ஆனால் சரி 10,000 இருக்கா, சரி ரைட்டு, மேலாளர் நன்றி சொல்லுங்கள். 10,000 சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு சீட்டை கொடுத்து கொடுத்து பேலன்ஸ் நீங்கள் அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தியேட்டர், இவ்வளோ பெரிய தியேட்டர் சென்னையில் இருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து சிறப்பு பேச்சாளர் இருக்காங்க, இன்னும் சிறப்பாக பேசுவாங்க, அதெல்லாம் இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதி காத்தது மாதிரி இன்னும் சில மணித்துளிகள் அவர்கள் பேச வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.